நமஸ்காரம். தியான் ஹெல்த் கேர் உடைய நோ யுவர் டாக்டர், உங்கள் மருத்துவரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற சீரீஸ்க்கு இன்னமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நம்ம நிறைய விஷயங்களை மருத்துவமனையில் பார்க்குறோம். இது என்ன ஏதுன்னு தெரியாமலே நம்ம செக்அப் பண்ணுறோம். அப்போ இனி இந்த வீடியோ சீரீஸ் மூலிமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற ஒவ்வொரு திங்ஸும் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதோட பேர் என்ன, அதில் என்ன நன்மைகள் தீமைகள் இருக்குன்றது எல்லாத்தையும் பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த சிம்பிள் மிஷின். இதுக்கு பேர் பிபி அப்பேரட்டஸ் நம்ம சொல்லுவோம், ப்ரெஷர் பார்க்குற மிஷின். மருத்துவத்தில் இதுக்கு பேர் வந்து ஸ்பிக்மோ மேனோமீட்டர். இந்த அப்பேரட்டஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பார்க்குற இந்த மிஷின் வந்து ரொம்ப வருஷமாக எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கும். ஒரு டாக்டர்னாலே இந்த ப்ரெஷர் பார்க்குற மிஷின் பக்கத்தில் இருந்தால் தான் அதை டாக்டராகவே நிறைய பேர் ஒத்துப்பாங்க. ஸோ இதில் 2 பார்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் இருக்கும். இந்த மீட்டருடைய அளவுகோலுக்காக மெர்க்குரியை யூஸ் பண்ணுறாங்க. மெர்க்குரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா மெர்க்குரி வெளியே ஸ்பில் ஆச்சுன்னா அது வந்து பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த காரணத்துக்காகவே இந்த மெர்க்குரிக்கு பதிலாக இப்போ டிஜிட்டல் அப்பேரட்டஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ இது மெர்க்குரியை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு அப்பேரட்டஸ். இது சின்ன பல்பு மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ப்ரெஷர் பார்க்க உங்கள் மெர்க்குரி எவ்வளோ மேலே ஏறுது எவ்வளோ கீழே இறங்குறதுன்ற வச்சு நம்ம பிபி எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கலாம். இது வந்து நம்மளுடைய ப்ரெஷர் பார்க்குற கஃப். ஸோ இந்த கஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சைஸில் இருக்கும். ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு சொல்லி. பொதுவாக மீடியம் சைஸ் எல்லோரும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு லார்ஜ் கஃப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு ஸ்மால் சைஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கஃப்பை வந்து நம்ம கையில் கட்ட வேண்டியிருக்கும். அது எப்படின்னா, கஃப்பில் கட்டும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கை மடங்குது இல்லையா, அதுக்கு கரெக்டாக 1 இன்ச்சுக்கு மேலே தான் அந்த கஃப் இருக்கணும். அந்த மடங்குற இடத்துலையோ ரொம்ப மேலேயோ கட்டக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த 2 டியூபும் வந்து இதுக்கு மேலே வரணும். உங்கள் இருதயத்தோடைய இடம், உங்கள் கஃப் இருக்கிற இடம், உங்கள் அப்பேரட்டஸ் இருக்கிற இடம், இது 3மே வந்து ஒரே சமநிலையில் இருக்கும். நாடி துடிப்பை உங்கள் மருத்துவர் பார்ப்பார். இந்த பல்பை வந்து ப்ரெஸ் பண்ணுவார். இதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மெர்க்குரி மேலே ஏறும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மெர்க்குரி வந்த பிறகு உங்கள் நாடி துடிப்பு வந்து நின்றுடும். ஸோ இப்போது உங்களுடைய ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு டாக்டர் இங்கே செக் பண்ணும்போது நம்ம இதயத்துடைய சவுண்டு எப்படி இருக்குமோ அதே இடத்துல இங்கே ஒரு சவுண்டு கேட்கும். எந்த இடத்துல சவுண்டு ஆரம்பிக்குதோ அது உங்களுடைய சிஸ்டோலிக் பிபி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது முதல் பிபி. எந்த இடத்துல சவுண்ட் வந்து மறையுதோ அது வந்து நம்ம டயஸ்டோலிக் பிபி நம்ம எடுத்துவோம். இது பை ப்ராக்டிஸ் நம்ம ஈஸியாக கொண்டு வரலாம். பட் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பிபி அப்பேரட்டஸ், இந்த கஃப், உங்கள் இருதயம் 3மே ஒரே லெவலில் இருந்தால் தான் இந்த மிஷினில் வரக்கூடிய ரீடிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும்.